அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. இன்றைக்கு தமிழ்நாடு உடுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக், அந்த சூடோஎஃபெட்ரின். சரி, இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவரை வளபோடு தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவர்கள் பிடிபட்டால் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த வழக்கு எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், முக்கியமாக இப்போ டாக்டர் அமீர் அவர்கள், அமீர் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையா, இப்போ அமீரை பற்றி ஏன் இவ்வளோ டாக்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றியும், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னையில் வந்து உங்களுக்கு மெத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போதைப் பொருளுடைய முக்கியமான டீலரே வந்து ஜாஃபர் சாதிக் தான் அப்படின்னு வெளியே பரவிட்டுருக்கே, அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றி எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பிப்ரவரி 15ஆம் தேதி 2024 வருஷம், அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடோன், அந்த குடோன் வந்து பசாய் தராப்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அங்கே வந்து நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ வந்து ஒரு சர்ச் பண்ணி ஒரு 3 பேரை பிடிக்கிறாங்க மக்களே. அந்த 3 பேர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், இவங்க 2 பேரும் சென்னையை சேர்ந்தவர்கள். இன்னொரு பையன் வந்து அசோக் குமார் அப்படிங்கிற விழுப்புரத்தை சேர்ந்தவன். இந்த 3 பேரையும் பிடிச்சி சீஸ் பண்ணி பார்க்குறப்போ அவங்கக்கிட்ட 50 கிலோ சூடோஎஃபெட்ரின் அப்படிங்கிற ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 கிலோ சூடோஎஃபெட்ரின் அப்படிங்கிறதை ஒரு பால் பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, இது எப்படி கேட்ச் பண்ணாங்க அப்படிங்கிற தனி வீடியோ போட்டிருக்கோம் மக்களே. பட் ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துட்றேன். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த 2 கண்ட்ரிலையும் சூடோஎஃபெட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூலப்பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழும்புது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட், முக்கியமாக இந்த நார்கோட்டிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த சூடோஎஃபெட்ரின் அப்படிங்கிறது வரக்கூடிய இடம் ஃப்ரம் டெல்லின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 4 மாதம் ஒரு டிப் ஆஃப் கொடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஒரு கேட்ச். இப்போ இந்த 3 பேரையும் பிப்ரவரி 5 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரித்தது மூலியமாக இந்த கம்பெனிக்கு யார் ஓனர் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இதுக்கு ஓனர். ப்ளஸ் அவங்க 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, முகமது சலீம், மைதீன். ஸோ அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பண்ணுறாங்க, நாங்கள் ஜஸ்ட்டு வேலை பார்க்குறவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. சரி, இதுதான் ஃபஸ்ட் டைமானு கேட்டால் அது கிடையாது. ஸோ காய்ந்த கோகோனட், காய்ந்த தேங்காயின் மூலியமாகவும் பால் பவுடரின் மூலியமாகவும் 45 கன்சைன்மெண்ட் முடிஞ்சிருக்குது. அரவுண்டு 3500க்கும் மேற்பட்ட கிலோகிராம் ஆஃப் சூடோஎஃபெட்ரின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க த்ரூ சி கார்கோ அண்ட் ஏர் கார்கோ. ஒர்த்து முக்கியமாக முதல்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 கோடிக்கு மேலே வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க மக்கள். இப்போது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு 23ஆம் தேதி பிப்ரவரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற அவங்க 3 பேருமே, ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மானாக இருக்கட்டும், முகமது சலீம் அவங்க தம்பியாக இருக்கட்டும், மைதீன் அவங்க தம்பியாக, 3 பேரும் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில், ஒரே பில்டிங் 3 ஃப்ளோர், 3 அனந்தமிங்க 3 பேரும் வந்து மேலே வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் போய் சர்ச் பண்ணியிருந்தால் 23 பிப்ரவரி சர்ச் பண்ணுறாங்க என்சிபி ப்ளஸ் சென்னை போலீஸ் சேர்ந்து போய் சர்ச் பண்ணிருக்கிறாங்க. அந்த வீடு பூட்டி இருந்திருக்கு. ஸோ வீடு பூட்டிருந்த காரணத்தினால அந்த இடத்துல ஒரு சம்மன் விட்டு வந்திருக்காங்க. ஸோ 26ஆம் தேதி தே ஹேவ் டு அப்பியர் ஃபார் த என்கொயரின்ட்டு விட்டு வந்திருக்காங்க மக்களே. அந்த காவலாளி கேட்குறாங்க எங்கே போனாங்க கேட்டதுக்கு தெரிலங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரைக்கு சொல்லிட்டு போனாங்க, ஃபேமிலியாக வெளியே எல்லோரும் போயிட்டாங்கன்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி பேசியிருக்கார். 26 அவங்க போகலை மக்களே. நேற்று 28/2 பார்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3 அடுக்கு வீட்டில் போயிட்டு கதவை உடச்சி சர்ச் பண்ணியிருக்காங்க போலீஸ் அண்ட் என்சிபி. காலையில் 12 மணிக்கு ஆரம்பித்த ஒரு சர்ச் முடிகிறப்போ ஈவினிங் 8 மணி ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக சர்ச் பண்ணதில் பல டாக்குமெண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் மூலியமாக யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்கிறாங்க அவர்கிட்ட அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் மக்களே. இப்போ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் அந்த யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்கள அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இதான் இப்போதைக்கு நிலவரம் மக்களே. ஜாஃபர் சாதிக்கோட வீடை வந்து அடித்து உடைக்கப்பட்டு உள்ளே இட் வாஸ் கம்ப்ளீட் சர்ச் ஹஸ் கான். அந்த சர்ச்சின் மூலியமாக பல ஆதாரங்கள் எடுத்திருக்கிறாங்க, டாக்குமெண்ட்ஸ். என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கக்கிட்டெல்லாம் அந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் பணம் கொடுத்துருக்காரு, டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கார். இப்போது அது மட்டும் இல்லை, யார் யார் அவங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கிறது. அதில் சினிமா பிரபலங்கள் அடக்கம், சினிமா துறை டெக்னீஷியன்ஸ் அடக்கம், ப்ளஸ் இன்னும் நிறைய சிவிலியன்ஸ் அடக்கம்.
இப்போ இந்த பிரபலங்கள், டெக்னீஷியன்ஸு, சிவிலியன்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். முடிச்சுட்டு நேற்று 8 மணிக்கு வெளியே வரப்போ அந்த வீடை பூட்டி சீல் வைத்து விட்டு வந்து விட்டார்கள். போன டைம் 23ஆம் தேதி போனப்போ சீல்லாம் வைக்கவே இல்லை. உள்ளே போகிறாங்க, யாருமே ஆள் இல்லை, வெளியே சம்மன் விட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இதை முடிச்சுட்டு இவருடைய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கிறது புருஷவாக்கத்தில், அங்கேயும் போகிறாங்க. போயிட்டு அங்கேயும் பார்த்தா அங்கே வந்து சார் ரொம்ப மாதமாக அவர் இங்கே வரதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயுமே சம்மன் ஒட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வீட்டை உடச்சி பார்த்துட்டு சீல் வச்சுட்டு வந்துட்டாங்க மக்கள். ரைட், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அமீருக்கு எனக்கு என்ன தொடர்புன்றதே அடுத்து பார்க்கலாம் மக்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது என்சிபி இப்போ ஜாஃபர் சாதிக் வந்து மதுரைக்கு போயிட்டாருன்றதான் சொல்கிறாரு செக்யூரிட்டி. இப்போ என்ன தெரிஞ்சிருக்கும்னால் 23ஆம் தேதி சீல் வச்சுருக்காங்க, நோட்டீஸ் விட்டுருக்காங்க. நோட்டீஸை பற்றி யாரும் மதிக்கவே இல்லை. 26 வரைக்கும் அந்த வீட்டுக்கு யாருமே வரலன்னு தெரிஞ்சிச்சு. 28 போயிட்டு வீட்டை உடைச்சிட்டு ஃபுல் டிரான்சாக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன் இதை எடுத்துருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? அதாவது அந்த யார் யாருக்கெல்லாம் அவர் மூலியமாக பணம் பரிமாற்றப்பட்டிருக்கிறதோ எல்லாருக்குமே வந்து போலீஸ் யாருன்னு பார்ப்பாங்க. பார்த்து அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்பாங்க. கேட்டு சம்மன் சர்வ் பண்ணுவாங்க. அதில் வந்து யாருன்னா இருக்கலாம், சினிமா பிரபலங்களாக இருக்கலாம், ப்ரொடியூசர்ஸாக இருக்கலாம், டேரக்டர்ஸாக இருக்கலாம், டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம், சிவிலியன்ஸாக யாருன்னா இருக்கலாம், எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு சம்மன் சர்வ் பண்ணுவாங்க. சரி, எப்படிங்க சம்மன் சர்வ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி கேஸை பொறுத்தளவுக்கு மக்களே சம்மன் வந்து ஒவ்வொரு போஸ்ட் போகாது. ஒரு போலீஸ் நேரில் போயிடுவாங்க. நேரில் போயிட்டு அந்த நபர் அங்கே இருக்கிறாரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க போலீஸ். சரி, இப்போது நேரில் போகிறாங்க, ஒரு XYZ இருக்கார், நேரில் போகிறப்ப அந்த வீடு பூட்டிருக்கு அப்படின்னால் உடனே அவங்க ஃபோனை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபோனை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணியும் இல்லை ஃபோன் எடுக்க மாட்டேன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னால் அந்த நபர் வந்து அடுத்த விசாரணைக்கு வந்துடுவார். ஏன் நடக்குதுன்னு மக்களே, ஜென்ரலாக இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கு, முகமது சலீம், மைதீன் 3 பேரும் அப்ஸ்காண்டிங். இப்போ இவரை யார் பாதுகாத்து வச்சுருக்க முடியும் அப்படின்னால், இவர்கிட்ட தொடர்ந்து ஃபோன் கான்வர்சேஷன்லேயோ இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர்லேயோ இருக்கிறவங்க மட்டும்தான் இது கூட தொடர்ந்து வந்து ஒரு இவ்வளோ பெரிய இதில் இருக்க முடியும், குட்வில்லில் இருக்க முடியும். இப்போ இவரை காப்பாற்றணும். யார் காப்பாற்றுவாங்க? யாரோ ஒரு தனியாக ஒரு புது மனுஷன் காப்பாற்ற மாட்டான். அப்போ யாரோ ஒருத்தவங்க இவர்கிட்ட நல்லா அவருடைய பெனிஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ணவங்க தான், சரி நீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன், என் வீட்டில் இருந்துட்டு போன்னு காப்பாற்ற முடியும், அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த நபர் யார் அப்படிங்கிற ட்ராக் பண்ணுவாங்க ஃபஸ்ட். ரெண்டாவது, யாருக்கு அதிகமாக பணம் போயிருக்கு, தொடர்ந்து யாருக்கு பணம் போயிருக்கு, அவருக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்ற ட்ராக் பண்ணுவாங்க செகண்ட். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அடுத்தது இவருடைய இன்னொரு ஃபோன் நம்பர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஏன்னால் இப்போது பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அடுத்தது ஃபோன் நம்பர்ஸும் ட்ராக் பண்ணிவிடுவாங்க. இப்போது ஏற்கனவே அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸை வாங்கியிருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபோன் நம்பர்ஸ் இருக்கான்றதையும் பேங்க் டிரான்சாக்ஷன் செக் பண்ணுறாங்க. ஏன்னா பேங்க் டிரான்சாக்ஷன் கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பர்ஸ் அப்படிங்கிறதை ஈஸியாக மாற்ற முடியாது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஃபோன் நம்பர்ஸ் தான் மிக மிக ஒரு பர்சனல் நம்பராக இருக்கும். அந்த நம்பரை பிடிச்சிடுவாங்க. அந்த நம்பரை பிடித்து இவர் இங்கேருந்து யார் கால் பண்ணியிருக்காருன்னு செக் பண்ணுவாங்க. கால் ரெக்கார்ட் சிடிஆர் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு யாருக்கு அதிகமாக கால்ஸ் போயிருக்குன்றதை பார்ப்பாங்க. ஸோ அதன் மூலியமாக அந்த நபரையும் வந்து சம்மன் கொடுத்து விசாரிப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய விசாரணை அமைப்பாக இருக்கும் மக்களே, மிகப்பெரிய விசாரணை டீமாக இருக்கும். இத்தனை பேர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன ஒரே கேள்வி கேட்பாங்க, என்ன சம்மந்தம் உங்களுக்கு அவருக்கும், இவ்வளோ காசு அவனுக்கு கொடுத்துருக்காரு, என்ன காரணத்தை கொடுத்துருக்காரு, மூணாவது அவர் எங்கே பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக எப்போ கால் பண்ணார், என்ன பேசினார், இந்த கேள்விகள்லாம் யூஸ்வலாக இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். இப்போ என்னென்னால் ஜாஃபர் சாதிக்கு ப்ளஸ் அவங்க தம்பிகளுக்கு யார் அடைக்கலம் கொடுத்து வச்சுட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது என்சிபிக்கும் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கும் ஒரு முக்கியமான ஒரு லீடு தேவைப்படுது. தே வாண்ட் திஸ் டிப் இமீடியட்லி. இப்போ அடுத்தது அதை பார்த்துட்டு இருப்பாங்க மக்களே. அதை பார்த்து முடித்து விட்டு ஜாஃபர் சாதிக்கை கண்டுபிடித்து விட்டால் என்ன நடக்கும், என்ன பிளான்ஸ் ஆக்சுவலாக இருக்கும்ன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வில் கம் டு அமீர்ஸ் மேட்டர். இப்போ அமீரை பற்றி ஏன் எல்லாருமே இப்போது இந்த கேஸில் அமீர் எல்லாரும் கோத்து விட்றாங்க, அமீரை பற்றி ஏன் அவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 தான் அந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறார். 2021 ஐ திங்க் இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஆரம்பித்து அவர் பண்ணக்கூடிய முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமீருடைய படம் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறார். ஸோ JSM பிக்சர்ஸ் அப்படிங்கிறதை 1 டிசம்பர் 2021 தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து அவர் பண்ண முதல் படம் இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற அமீர் படம் தான் பண்ணுறார். அடுத்த 2 படம் வெவ்வேறு படங்களை கமிட் பண்ணி பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அடுத்து 3 திரும்ப 4வது படம் பார்த்தீங்கன்னா 2023
மாயவலை அப்படிங்கிற படத்தையும் இப்போ வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 2 படமுமே அமீருடைய படங்கள். ஸோ இப்போ அமீரை வந்து எதுக்கு எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் பழக்கம் எப்படி, எத்தனை நாளாக பழக்கம், எப்படி பழக்கம், ஃபஸ்ட்டு அதை விசாரிப்பாங்க. 2வது ராதாகிருஷ்ணன் சாலை மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த லா கஃபே அப்படின்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் விஜய் சேதுபதி திறந்து வைக்கிறாரு. அந்த ஹோட்டலுக்கு பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் மற்றும் டைரக்டர் அமீர். ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக வளர்கிற அளவுக்கு உங்கள் நட்பு எந்தளவுக்கு க்ளோஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இது பார்த்தா தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இவங்க அமீர்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் 4 AM கெஃபே அப்படிங்கிற ஒரு காஃபி ஷாப் திறந்துருக்குறாங்க. அந்த காஃபி ஷாப்பில் 3 பேர் பார்ட்னர்ஸு, ஜாஃபர் சாதிக்கு, அமீர், அப்துல் வாஹித் அப்படிங்கிற 3 பேர். இப்போ இந்த 3 பேர், இப்போ இதில் வந்து அப்துல் வாஹித் அப்படிங்கிறவர் வந்து இவங்க தம்பிங்க லிஸ்ட்டில் வரல. இப்போ அப்துல் வாஹித் யாருன்ற அடுத்து பார்ப்பாங்க. அப்துல் வாஹித், அமீர், இந்த 3 பேர் 2 பேரையுமே வந்து விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். 2 பேரும் கேட்பாங்க, இது எப்படி ஜாஃபர் சாதிக் உங்களை பழக்கமானாங்க. ஸோ இதெல்லாம் எது கேட்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக்குடைய பிஸ்னஸ் ரீதியான நட்பு வைத்திருக்கவர்கள் இவங்க 2 பேரும் தெரியுது. அமீர், அப்துல் வாஹித் அப்படிங்கிற 2 பேர். இப்போ இவங்க 2 பேரும் யார், இவங்க கிட்ட இப்போ அடைக்கலத்தில் 2 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை ஜாஃபர் சாதிக் குடும்பம் அடைக்கலத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, குடும்பத்தை அடுத்த பார்க்கணும். இப்போ குடும்பத்தில் இருக்கவங்க வந்து இல்லைங்க என்னை விட்டு நான் பார்த்துக்கிறேன், என்னோடய ஃபேமிலியை ஃபஸ்ட் சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அமீர்கிட்டையோ இல்லை அப்துல் வாஹித் கிட்டேயோ ஃபேமிலியை சேவ் பண்ணுறதுக்காக கொடுத்து ஜாஃபர் சாதிக் கொடுத்து வச்சுருந்தாரு. சப்போஸ் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அந்த குடும்பத்தை எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஸோ ஜாஃபர் சாதிக்கை பிடிக்க வேண்டும் என்றால் அடுத்தது அவங்க குடும்பத்தை வந்து கார்னர் பண்ணி தான் பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் அதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கேஸ், ரைட். இப்போது இதான் இவங்களுடைய ஒரு இது இருந்திருக்க மக்களே. இப்போ அடுத்த இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நிறைய வெளியே என்ன பேச்சு அடிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே கண்டிப்பாக இந்த ஒரு போதைப்பொருள் விஷயத்துலேயும் வந்து 2 பேரும் லிங்க் ஆகியிருப்பாங்க, 2 பேரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, என்னென்னால் ஒரு டேரக்டருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னால் அமீரை பொறுத்த அளவுக்கு அமீர் எப்படி இருந்து வந்தவர் நான் சொல்லிடுறேன். ஒரு தேங்காய் மண்டியில் அந்த சாக்கு தச்சுக்கிட்டு இருந்தவர் தான் அமீர். அவருக்கு பெருசாக பேக்ரவுண்ட் கிடையாது, ரொம்ப 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 மிகச்சாதாரண குடும்பம். அவர் ஒரு கூலி வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் அமீர். ஒரு தேங்காய் மண்டியில் ஒரு சாக்கை தச்சு சாக்கை உருவாக்குவாங்க இல்லைங்களா, அந்த சாக்கை தச்சுக்கிட்டு இருந்த வேலையை பார்த்தவர் தான் அமீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இங்கே வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்த்து படிப்படியாக முன்னேறி டேரக்டராகி படம் பண்ணி இப்போ கடைசியாக அவர் எடுத்த எந்த படமும் பெருசாக ஓடவும் இல்லை. அதிகம் ஆதிபகவான் தான், ஆதிபகவானே பெருசாக ஓடலன்னு நினைக்கிறேன். அந்த படமும் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இட்ஸ் அ ஃப்ளாப் ஷோ, எக்கனாமிக்கலி ஆல்சோ இட்ஸ் அ ஃப்ளாப். ஒரு டேரக்டர் வந்து எந்த அளவுக்கு அவர் பீக்கில் இருக்காரோ அதில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வைத்து அவர் செட்டில் ஆகணும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு டேரக்டர் பேர் சொல்ல விரும்பல, விஜய் வச்சு படம் பண்ணிருக்காரு. விஜய் வச்சு படம் பண்ணி அவருக்கு வந்து ஐ திங்க் 4-6 கோடியோ கொடுத்தாங்க சம்பளம். இமீடியட்டாக என்ன பண்ணிட்டாரு, அந்த பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்கினார். அவங்க மனைவி பேரில் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்து ஒரு செட் பண்ணி கொடுத்துட்டாரு. மீதி பணத்தை தூக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுட்டாங்க. போட்டு வச்சுட்டு அதில் வரக்கூடிய வட்டி மட்டும் மாதத்திற்கு 1.5-1.25 லட்சம் கிட்ட வருது. ஸோ இதான் இவருடைய, அவ்வளோதான், செட்டில் ஆகிட்டாங்க, முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அவர் வந்து படம் பண்ணுறது, நெக்ஸ்ட் லெவல் போகிறதுன்றதை அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக பண்ணுவார். இப்படி தான் வந்து ஒரு டேரக்டர் லைஃப் இருக்கும் மக்களே. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னா, ஜென்ரலாகவே டைரக்ஷனில் உள்ள வந்துடுறாங்கனால் ஒரு 2-3 படத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி படம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்த்த கோடிகளில் வந்து சம்பளம் பேசப்பட்டு கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை செட்டில் ஆகிடுவாங்க லைஃப்பில். வீடு, காரு, பிஸ்னஸ்ஸு, பேங்க் பேலன்ஸு, மாதம் வருமானம் வச்சுன்னா போதும், ஃபினிஷ்ட். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன வேணும், இதுக்கு மேலே பொறுமையாக நம்ம படம் பண்ணிட்டே இருக்கலாம், ஜாலியாக பண்ணலாம், இதுக்கு மேலே வந்து டென்ஷன் இருக்காது, ப்ரெஷர் இருக்காதுன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க லைஃபை. ஸோ இந்த மாதிரி அமீர் பண்ணியிருக்காரா அப்படின்னு விசாரித்து பார்க்குறப்போ இல்லை அப்படின்னு தெரிய வருது. பருத்திவீரன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் 2 படங்கள் தான் வந்து இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஓடிய படங்கள். ஒன்று பருத்திவீரன், ஒன்று சந்திரமுகி. 2 படங்கள் பண்ண டேரக்டர்ஸையும் யோசிச்சு பார்க்கணும். பருத்திவீரனுக்கு அப்புறம் அமீர் பண்ண படங்கள் வந்து பெருசாக ஓடவே இல்லை. நடித்தார், அதுவும் பெருசாக ஓடலை. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் தான். இப்போது அதை பருத்திவீரன் முடிச்சுட்டு பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு நம்ம பெருசாக செட்டிலாக எல்லாம் நம்ம அடுத்த படம் பயங்கரமாக கிடைக்கும் நிறைய நினச்சி அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். அவர் பேரில் ஒரு கம்பெனி வேலை ஆரம்பிச்சிருக்காரு, ப்ரொடக்ஷன் கம்பெனி.
அதையும் படத்தை பண்ணார், அதுவும் பெருசாக ஹிட் ஆகலை. ஸோ இப்போ என்னென்னா அவருடைய லைஃப் இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் தான் நல்லா இருக்குமே, மாதம் மாதம் பணம் தான் நல்லா இருக்குமேன்ற மாதிரி நினச்சிருந்துருக்கலாம். அதனால் கூட அவர் வந்து ஜாஃபர் சாதிக் கிட்ட எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் வச்சு கொடுங்கப்பா, நான் செட்டிலாக போய் நினச்சிருந்துருக்கலாம். இவருக்கு இப்போ வெளியே வந்து பாருங்கள், ஜாஃபர் சாதிக் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் மட்டும் 45 கன்சைன்மெண்ட்ஸில் 2000 கோடிக்கு அவர் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கார். ஹீ இஸ் ஏபிள் டு ஏர்ன் 2000 crores அப்படின்னால் இவருக்கு வந்து இந்த கடை வச்சு கொடுக்குறதுல மிஞ்சி போனால் என்ன போகுது, ஒரு 10 லட்சம் 5 லட்சம் அவ்வளோதான். அது பெரிய காசு அவங்க தெரிஞ்சிருக்காது, தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அப்படி கூட அந்த கடையை வைத்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு வார்த்தை அமீர் சொல்கிறாரு, ஃபஸ்ட் விஷயம் அமீர் அப்ஸ்காண்ட் ஆகலை, நம்ம அதை பார்க்கணும். சப்போஸ் இது சம்மந்தப்பட்டிருந்தால் அமீர் அப்ஸ்காண்ட் ஆகிருப்பார், அவர் அப்ஸ்காண்ட் ஆகலை. ரெண்டாவது வார்த்தை சொல்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு தவறுதலான ஒரு வியாபாரத்தில் அவர் இறங்கியிருந்தார்னால் இதற்கு மேல் நான் அவர் கூட வந்து தொடர்பு வச்சுக்க மாட்டேன்றார். ஸோ இப்போ யோசித்து பார்க்குறப்போ அமீருக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஏற்றுக்க முடியல. ஜஸ்ட் பிகாஸ் அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் சேம் ரிலீஜனாக இருக்கிறதுனால மட்டும் தொடர்பில் இருந்துருவார், இந்த மாதிரி செகண்ட் சேனல் பிஸ்னஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது வந்து வாதத்திற்கு ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக எனக்கு தெரியவில்லை மக்களே. அமீரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு நான் ஃபீல் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா நமக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான், ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான், இவனை வச்சு நம்ம செட்டில் ஆகிடலாம், நமக்கு மாதம் வருமானம் ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வருமானம் வர மாதிரி நம்ம வந்து லைஃப்பை செட்டில் பண்ணிட்டோன்னா போதும். இதுக்கு மேலே நம்ம படம் பண்ணுறோம், படம் ஹிட் ஆகுது ஃப்ளாப் ஆகுது செகண்டரி திங். ஏன்னா இவனே படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறான், இவனே எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துட்றான், இவனே என்னை பார்ட்னராகவும் போட்டுறான், எல்லாமே பண்ணி கொடுத்துட்றான் நமக்கு. ஸோ வி ஆர் ஹாப்பி அபவுட் வாட் வி ஆர் டூயிங் அப்படிங்கிற மாதிரி தான் அமீருடைய எண்ணம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது நான் பார்க்குற மக்களே. அமீர் வந்து செகண்ட் சேனல் பிஸ்னஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது அந்தளவுக்கு அவர் பண்ணுவாரான்றது நான் விசாரித்த வரையில் பழகினவங்க சொன்ன விஷயம். அவர் அதுக்காக சரிப்பட்டு வர மாட்டார் சொல்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் அமீர் இஸ் கெட்டிங் இன் டு ஆல் திஸ் ஷிட்ஸ் மக்களே. இதான் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பாக இருக்க முடியுன்றது நாம் விசாரித்து கிடைத்த தகவல். ரைட், இப்போ அடுத்தது அமீர் விஷயம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஜாஃபர் சாதிக்கு தான் சென்னையுடைய மித்தாம்ஃபிட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியாவுக்கு தலைவராக இருப்பார் அப்படின்னு ஒரு போர்டாக கலை போட்டுட்ருக்காங்க சில பேர். சரி, இப்போது இதையும் விசாரித்து பார்த்தோம். இதையும் நான் சொல்லிடுறேன், கிளியர் பண்ணிடுறேன் மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஃபஸ்ட்டு பேசுவோம். அதாவது மித்தாம்ஃபிட்டமைன் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருளை உருவாக்குவதற்காக சூடோ எஃபெட்ரின் அப்படின்ற பொருளை உருவாக்குவதற்காக சூடோ எஃபெட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலப்பொருள் தான் மிக மிக தேவை. ரைட், இதுலேருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் நியூசிலாண்டாக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கண்ட்ரியில் சூடோ எஃபெட்ரினுடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் வந்து அவங்க வச்ச குற்றச்சாட்டு. எங்கள் கண்ட்ரியில் வந்து மெத் அதிகமாக இருக்குது, மெத்தோடைய புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ சூடோ எஃபெட்ரினை வந்து அங்கே அதிகமாக கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அங்கே அப்படிங்கிறதே இப்போ நமக்கு தெரியல. அது தெரியல, இல்லை தெரியப்படுத்தாமல் இருக்காங்களான்றது நமக்கு தெரியல மக்களே. ஏன்னா நம்ம இதுவரை கிடைத்த தகவல் பார்த்திங்கன்னா, ஆஸ் ஆன் டு தி ஃப்ரம் த என்சிபி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து 2 கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா சூடோ எஃபெட்ரின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, புழக்கத்தில் இருக்குது. இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் டெல்லியிலேருந்து தான் இது வந்து கார்கோவில் வந்து வருது அப்படின்னு தான் யூஎஸ்ஏ சேர்த்த என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஒரு டிப் ஆஃப் கொடுக்குறாங்க. இதுதான் இதோடைய ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் மக்களே. இப்போது இந்த இடத்துல சூடோ எஃபெட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் ஆஸ் ஆஃப் என்எஸ், அதாவது ஒரு சட்டத்தின்படி பார்க்கலாமே, வில் செக் வித் கம்ப்ளீட் லா டேர்ம்ஸ். ஒரு சூடோ எஃபெட்ரின் அப்படிங்கிற மூலப்பொருள், ரைட், இது இந்தியாவில் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மெத் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருளை தயாரிப்பதற்கு, இல்லிசிட் ட்ரக்ஸ் தயாரிப்பதற்கான ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கல் அப்படின்னு தான் பேன் பண்ணப்பட்டிருக்கு. ரைட், இப்போ அடுத்த விஷயம், ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கலை உருவாக்கக்கூடியவன், அதாவது ஒரு எண்ட் ப்ராடக்டை வந்து அதுக்கான மூலப்பாட்டை உருவாக்கக்கூடியவன் அந்த ப்ராடக்டை உருவாக்கிட்டு சூடோ எஃபெட்ரினை உருவாக்கிட்டு அதை வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு இவன் வந்து கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க அதை மித் தயாரித்து அந்த மித்தை வந்து கஷ்டப்பட்டு எல்லார் கண்ணிலையும் வரல தூவிட்டு திரும்பியும் இந்தியாவுக்கே பேக் டு த சேம் பர்சன், பேக் டு த சேம், எவன் வந்து மூலப்பொருளை விற்றானோ அவங்ககிட்டயே வந்து எந்த ப்ராடக்டையும் விற்று கொண்டு வந்து இதை வந்து வாங்கி
இதை இந்த ஒரு மெத் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயின் டீலராக ஜாஃபர் சாதிக் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கனால், நான் விசாரித்த வரையில் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் நான் சொல்கிற மக்களே, நான் புரிய வைக்கிற மக்களுக்கு. சார், மூலப்பொருள் எப்போவுமே விலை கம்மி, எண்டு ப்ராடக்ட் விலை அதிகமாக இருக்கும். இதை ஃபஸ்ட் மைண்டில் வச்சுக்கலாம் மக்களே. சூடோஎஃபெட்ரின் விலை கம்மி, மெத்து விலை ஜாஸ்தி, ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட், சூடோஎஃபெட்ரினை ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பியும் 2000 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 2000 கோடி கொடுத்து அவன் வாங்கிக்கிறாங்க. அதை அவன் உருவாக்கக்கூடிய இவ்வளோ சூடோஎஃபெட்ரின் மூலிமா ஒரு மெத்து உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க மக்களே. இந்த மெத்தை திருப்பியும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுத்து சாதிக்கே அதை வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறதை எப்படி அவர் பிஸ்னஸ் அப்படி பண்ண முடியும்? அந்த பிஸ்னஸ் லாபகரமான பிஸ்னஸாக இருக்குமா? செகண்ட் சேனல் பிஸ்னஸாக இருந்தால் லாபம் வேணும் மக்களே. இதை அவங்க செய்வாங்களா அப்படி யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பதிலாக இந்த மூலப்பொருளை கொடுக்காம சாதிக்கே மெத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போயிடலாமே. இது எதுக்கு உட்காந்துட்டு இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ மேன் பவரை போட்டு இவ்வளோ தூரம் அதுக்கான இப்போது இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறான், இத்தனை பேரை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், இத்தனை பேரை கரெக்ட் பண்ணி அதை ஏர் கார்கோ மூலம் அனுப்பணும், ஷிப்பில் அனுப்பணும் அப்படின்னால் அது எத்தனை பேரை அவன் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கரெக்டெல்லாம் பண்ணி அவ்வளோ செலவையும் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி இந்த சூடோஎஃபெட்ரினை கொண்டு போய்ட்டு வேறு கண்ட்ரிக்கு மாற்றி அவங்க கொடுக்குற மெத்தை திருப்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணி திரும்ப கொண்டு இங்கே எடுத்துக்கிட்டு இங்கே இவனையே டீலராக எல்லாருக்கும் சப்ளை பண்ணிருக்கிறதுக்கு இவனே இதை தயாரிச்சுட்டு போயிடுவானே. இவனை கஷ்டப்பட்டு இத்தனை பேருக்கு அவன் காசு செலவு பண்ணும். வெளியவே அனுப்பாமல் இருந்தால் இப்போ மாட்டிருக்கவே மாட்டான் இல்லையான்ற கேள்வி இருக்கிறது மக்களே. சிம்பிளாக இன்னும் புரியும்படி சொல்கிற மக்களே, ஒரு படத்துடைய ப்ரொடியூசர் ஒரு படத்தை தமிழ் தயாரிச்சிட்டார். தமிழில் ஒரு ப்ரொடியூஸ் பண்ண படத்தை ஒரு கேரளாவில் இருக்க ஒருத்தவங்க கிட்டே போயிட்டு விற்கிறார். டப்பிங் ரைட்ஸ் விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். டப்பிங் ரைட்ஸ் விற்றுட்டு அதில் அவர் மலையாளத்துலேயோ இல்லை ஹிந்திலேயோ டப்பிங் பண்ண ஒரு படத்தை இதே ப்ரொடியூசரே ஒரு எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து அந்த படத்தை வாங்கி இங்கே ஸ்க்ரீன் பண்ணுவாரா? அதுக்கு டப்பிங் இவரே பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் உட்காந்து இன்னொருத்தனை கொடுத்து இன்னொருத்தனை கொடுக்குறப்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அவன் டப்பிங் தான் பண்ணிருக்காங்க, நான் டப்பிங் பண்ணிருக்கேன், மிக்சிங் பண்ணியிருக்கேன், டைட்டில் கார்டை மாற்றிருக்கேன், நிறைய உள்ள ஒர்க்ஸ் தான் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவன் எக்ஸ்ட்ரா காசு கேட்பான். இப்போது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு படத்தை டப்பிங் ரைட்ஸ் கொடுத்தவர் அவன் என்ன பண்ணுவான்? டப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு 20 லட்சத்துக்கு கொடுமா. ஸோ 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டு 20 லட்சத்துக்கு திரும்ப அதே படத்தை டப்பிங் பண்ண படத்தை வாங்கி ஒரு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு போல இவ்வளோ 5 லட்சம் கொடுத்து டப்பிங் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிறதான் கேள்வி மக்களே. என்றைக்குமே ஒரு மூலப்பொருளை விற்பவர்கள் எண்டு ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் இன்னும் கேட்குற மக்களே, ஜாஃபர் சாதிக் அரஸ்ட்டில் அப்ஸ்காண்டிங் இன்னும் தலைமறைவாக இருக்கார். சென்னையில் நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு அப்போ ஆக்சுவலாக சொல்லப்போனால் இவங்க சொல்கிறபடி பார்த்தால் ஜாஃபர் சாதிக் தேடப்படும் குற்றவாளியாக மாறினதுனால மெட்ராஸில் எங்கேயும் மெத்து நாளைக்கு கொடுக்க மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்கள். மெத்து எங்கேயுமே இல்லையா? நாளைக்கு நீங்கள் பாருங்கள் மக்களே, எனி பப் நீங்கள் போனீங்கனாலுமே அந்த பப்பில் நிச்சயமாக மெத் அப்படிங்கிறதை யாராவது குத்துன்னு தான் இருப்பான். இப்போது இந்த நபரை அரெஸ்ட் பண்ணி இவர் தான் மெத்தோடைய ஹோல் சப்ளை டு சென்னை அப்படின்னால் இப்போ சென்னைக்குள்ளே மெத்தே இல்லாமல் இருக்கணும் இல்லையா? நாளைக்கு இல்லாமல் இருந்துருமா? இன்றைக்கி இல்லாமல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தனால் இந்நேரம் பல பேர் பைத்தியமாக தெரிந்திருப்பார்கள் இந்நேரத்துக்கு. ஓகே, இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் சொல்கிறேன் மக்களே. இப்போது ஏன் இதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதே நான் ஒரு லாஃபுல் ஆஸ்பெக்டே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நாளைக்கு ஜாஃபர் சாதிக்கை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனேன்னா சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவான் அவன்? நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு யூகம் தான் இந்த விஷயம். இட்ஸ் அன் நாட் அசம்ஷன், இட்ஸ் அ ப்ரிசம்ஷன் சொல்லலாம். ஐயா, நான் சூடோஎஃபெட்ரினை விற்றேன். ஆமாங்க விற்றேன். ஏன்டா விற்றேன் சார்? எதுக்கோ கேட்டாங்க சார், நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஆசை எனக்கு, ஆனால் விற்றுட்டேன் சார். சரி, அவச்சு என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு? என் சத்தியமாக தெரியாது சார். அப்புறம் ஏன் அது இல்லீகல்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். ஏன் தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அதனால தான் சார் நான் பால் பவுடரில் மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்ருக்கேன். அவச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா உனக்கு? சத்தியமாக தெரியாது சார். கையை விரிச்சிருவாங்க. நீங்கள் ட்ரக்ஸை விற்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அது மூலப்பொருளை விற்கும் பொழுது, சார் நான் மூலப்பொருளை விற்றேன்,
ஆமாம் இந்தியாவில் அது பேண்டு, வெளிநாட்டில் கேட்குறான், இந்தியாவுக்குள்ளே கூட விற்கலிங்க ஐயா, நான் வெளிநாட்டில் தான் விற்றேன் அந்த மூலப்பொருளை, ஆனால் அதை வச்சு அவன் என்ன பண்ணான் நான் பார்த்ததே கிடையாதுங்க, நான் விற்றது தப்பு தாங்க அப்படிங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஆக்டின் படி NDPS ஆக்ட் 1985 படி நீங்கள் சூடோஃபெட்ரினை ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் தயாரித்தால் உங்களுக்கு 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்படும். இப்போது இவரை பிடிச்சாலுமே இவரை தூக்கில் போடுறாங்க, தூக்கிலாம் போட மாட்டாங்க. என்ன கேட்பாங்க ஆக்சுவலாக ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, அதாவது NCB சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா கிட்டையும் நியூசிலாந்து கிட்டையும், நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய நபரை பிடித்து இவர் யாருக்கு வித்திருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அப்படிங்கிற சொல்கிறோம், நீங்கள் அந்த நபரை பிடித்து விசாரிக்க வேண்டும். ஏன் அப்படின்னால் இந்த சூடோஃபெட்ரினை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறானுங்க, அவனுங்க மெத்தான் தயாரிக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களா எதுவுமே தெரில, எல்லாம் பிளாங்க் ஷீட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போது ஜாஃபர் சாதிக்கு பிடிக்கணும்னு நினைக்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீ யாருக்கு அந்த இதை விற்கிற? ஏன்னா மக்களே இதுவரையில் அதாவது சென்டர்ஸ் அட்ரஸ்ஸு ரிசீவர்ஸ் அட்ரஸ்ஸு இப்போ இந்தியாவிலேருந்து அனுப்புகிறாங்க, அங்கே நியூசிலாண்ட்லேயும் ஆஸ்திரேலியாவும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்கனால் ரிசீவர்ஸ் அட்ரஸ்ஸு ஃபேக்காக இருக்கிறதுனால தான் அந்த பக்கத்துலேருந்து எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வர இல்லவே இல்லை. மேபி ரிசீவர்ஸ் அட்ரஸ்ஸு இவனே கூட இந்த கம்பெனி வச்சுருக்கலாங்க. ஆக்சுவலாக சொல்ல முடியாத மக்களே, ஏன்னா சைனாவிலிருந்தும் இந்தியாவிலிருந்து தான் சூடோஃபெட்ரின் கொடுக்க முடியும். ஏன்னால் கிளைமேட்டிக் கண்டிஷன் அதான் ஒத்து ஒரு ஃபெர்மெண்டேஷன்றதுனால சைனாலையும் இது நடந்திருக்கலாம். நமக்கு சைனா நியூஸ் நமக்கு கிடைக்காம இருக்குது. சைனா அண்ட் இந்தியா 2 கண்ட்ரிலேருந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்து யார் அனுப்புகிறாங்கன்றதை பிடிச்சிருந்துருக்கலாம். பட் பிடிச்சி கொண்டு போகிறவனுங்க, அங்கே வாங்குறவனுங்க, முக்கியமாக அங்கே வாங்கக்கூடிய நபர்கள் இவங்க ஃபேக் அட்ரஸை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ யார்கிட்டப்பா விற்ற? ஏன்னா அந்த அட்ரஸும் உன் அட்ரஸ் தான், உன் கம்பெனி பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இல்லை ஏதோ டம்மி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யார் இதை வாங்கிட்டு போகிறான்றது தெரில, அல்ல அங்கே பிடிச்சி விசாரித்தாலும் உன் கம்பெனி பேர் சொல்கிறாங்க. ஸோ உன் கம்பெனிலேருந்து யார்கிட்ட நீ கொண்டு போய் கொடுக்குறது? ஹூ இஸ் பையிங் ஃப்ரம் யூ? இதுதான் கேட்பாங்க மக்களே. இதுதான் சட்ட ரீதியாக கேட்கறதுக்காக அதை தேடிட்டுருக்காங்க, அவ்வளோ தேடிட்டுருக்காங்க. ஏன்னால் சூடோஃபெட்ரினை விற்றதற்காக இவர் தான் ட்ரக்கை விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நாம் எதற்கும் ஆதாரம் வைத்து பேச வேண்டும், இல்லை சட்ட ரீதியாக பேச வேண்டும். சட்ட ரீதியாக பார்த்தாலுமே இவர் மூலப்பொருள் தான் விற்றுட்ருக்காரு, இவர் என் ப்ராடக்டை விற்கலை. என் ப்ராடக்டை விற்றால்தான் பிரச்சனை, மூலப்பொருளை விற்கிறப்ப கை வச்சுட்டு போயிடுவாங்க சட்டத்துக்குள்ள. ஸோ இப்போ இவரை பிடித்து இந்த டோட்டல் ட்ரக் மாஃபியாவோடைய அடுத்த ஸ்டெப்பை தான் எடுத்து வைக்க போகிறாங்க. NCBயாக இருக்கட்டும் ஆர் டு ஆஸ்திரேலியன் போலீஸ், எனிபடி இட் கேன் பி. ஸோ எந்த ஒரு ஏஜென்சி விசாரித்தாலும் அவங்க அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு பேசிக் ஸ்டெப்பையும் இடிச்சிக்கிட்டு நிற்குது. யாட்ரா வித்த அது சொல்லு ஐயா, நான் போவேங்கய்யா, வண்டியை வச்சுட்டு நின்றுவாங்க ஐயா, ஒருத்தன் வருவான் குள்ளா போட்டு வண்டியை எடுத்துன்னு போவாங்க, எந்த இடத்துல எடுத்துகிட்டு போவான், இந்த இடத்துல எடுத்துகிட்டு போவாங்க ஐயா, ஓகே எத்தனை மணிக்கு என்னைக்கு, இதை வச்சு CCTV கேமரா எதாவது இருந்தால் பிடிப்பாங்க, அவன் யார் என்ன வண்டி எங்கே போயிருக்கு, அது நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் போகும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த வண்டி எங்கே போகுது? இன்னொரு விஷயம் மக்களே, இப்போ இந்த மெத் அப்படிங்கிற தயாரிக்கிறத சும்மா தயாரிச்சிட முடியாது. அதற்குன்னு ஒரு லேப் இருக்கணும், ஒரு கெமிக்கல் லேப் இருக்கணும். இந்த கெமிக்கல் லேபில் இது மட்டும் தயாரிக்கிற மாதிரி தான் மாட்டிக்கிறாங்க. ஒரு கெமிக்கல் லேப்னு இப்போ ஃப்ரண்ட்டில் போர்டு போட்டிருக்கணும், உள்ளுக்குள்ளே பார்த்தால் இன்னும் பல கெமிக்கல்ஸ் தயாரிச்சிட்ருக்கணும், அது கூடவே இதையும் சேர்த்து தயாரிக்கணும். அவங்க அப்படி பண்ணால்தான் இவங்கள் இதை மாட்டாமல் பண்ணியிருக்க முடியும். அதாவது ஓப்பனாகவே நம்ம மெத்தான் தயாரிக்க முடியாது எந்த ஒரு இடத்துலையுமே. அப்போது இந்த வண்டி எங்கே போகுது, அது எங்கே போய் நிற்கிது, எங்கே போய் லேண்டப் ஆகுது. இன்னொரு விஷயம் பாருங்கள் மக்களே, இந்த சூடோஃபெட்ரின் அப்படிங்கிறது சும்மா குட்டி கிறிஸ்டல்ஸில் இருக்கும், நம்ம கல் உப்பு மாதிரி இருக்கும், கரையாது. இப்போது இவர் கோகனட், அதாவது தேங்காவோடைய காஞ்ச தேங்காயிலையோ இல்லை பால் பவுடரில் கலந்துடுறாரு. இப்போ கலந்தது என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் ஒரு இடத்துல ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியில் ஏதாவது போட்டுட்டு அந்த பவுடரோ இல்லை தேங்காய் பவுடரோ இல்லை சத்து மாவு பவுடரோ ஃபுல்லாக கரைஞ்சி போயிட்டு அந்த கிறிஸ்டல்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கிறிஸ்டல்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி இதை தான் லேபுக்கு கொண்டு போய் தயாரிக்க கொண்டு போவாங்க. இப்போ இதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலாக. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீ யார்கிட்டப்பா கொடுத்த அதை சொல்லு, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட வாங்க முடியும், இதான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க IOO. ஸோ இதற்குத்தான் இவர் வளபோடு தேடிட்டுருக்காங்க மக்களே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவர் தான் மெத்தே சென்னையில் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு லாஜிக்கான பாயிண்ட் யோசிச்சு பார்த்து தெரிஞ்சு போயிடும். மூலப்பொருளை கம்மி அமௌண்ட்டு கொடுத்துட்டு
எண்டு ப்ராடக்ட்டை வந்து அதிக அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறதுக்கு இவன் லூஸு கிடையாது. ஸோ செகண்ட் சேனல் பிஸ்னஸே பண்ணாலும் எ பிஸ்னஸ் மேன் இஸ் ஆல்வேஸ் எ பிஸ்னஸ் மேன். நான் ஏன்னா அவனை கொடுத்து பண்ணணும், நானே இங்கே பண்ணிட்டு போயிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா விதத்துலையும் பார்க்கணும் மக்களே. சட்ட ரீதியாகவும் இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு இவங்க தெளிவாக இந்த பிளான் பண்ணிருக்காங்க. சூடோஃபெட்ரின் அப்படிங்கிறது மெத்து தயாரிக்கத்தான் அனுப்பப்படுது எனக்கு தெரியாது அப்படின்றவாங்க, கை விரிச்சிருவாங்க. சத்தியமாக தெரியாதுங்க ஏன்றுவாங்க. நீ பண்ண தப்பு தானே, ஆமாயா பண்ணது தப்பு தான், நான் இல்லீகலாக பண்ணிட்டேன், நான் பிஸ்னஸ்க்காக பண்ணிட்டேன், அவ்வளோதான், பணம் வருது பண்ணிட்டேன் அப்படின்றவாங்க. இப்போது அந்த இடத்துல தான் இந்த சூடோஃபெட்ரின் அப்படிங்கிறத வைத்து மெத்த தயாரிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்றதை நியூசிலாண்ட்லேயோ ஆஸ்திரேலியா கண்டுபிடிக்கணும். அவன் தான் இங்கே பெரிய கேஸில் மாட்டுவான். ஏன்னா அவன் தான் மேனுஃபேக்சர் ஆஃப் தி illicit ட்ரக். இவன் வந்து சப்ளையர் ஆஃப் தி ப்ரீகர்சர் கெமிக்கல் ஆஃப் தி illicit ட்ரக் தான். இவனுக்கு தண்டனை கம்மி, தண்டனை அவனுக்கு அதிகம். இன்னும் சொல்கிற மக்களே, இந்த 3 பசங்க பிடிச்சாங்க பாருங்கள், முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார், இவங்க 3 பேரும் முகத்தை மூடியிருப்பாங்க. ஏன்னா தண்டனை பெருசாக இல்லவே இல்லை. ஏன்னா அவனை ஈஸியாக அக்கிட்டில் ஆகிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் வேலை பார்க்குறான், அவ்வளோதான். ஐயா நான் வேலைக்காரங்க சொன்னாங்க, இவ்வளோ எடுத்து கலக்குவேன், மிக்ஸ் பண்ணுவேன், இப்போ டப்பாவில் போட்டு அமைச்சிட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதாங்க, எனக்கு வேலை தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இது என்ன, இதோடைய ஒர்த்து என்ன, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அவன்லாம் அக்யூட் ஆகிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அக்யூட் ஆகிட்டு அவன் போயிட்டானா வெளியே போய் அவனுக்கும் வாழ்க்கை இருக்கணும், ஒருத்தர் யாராவது வேலை தரணுன்றக்காக தான் அவன் முகத்தை மூடி வைத்திருக்கிறார்கள். அவன் வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க என்சிபி. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் போகக்கூடிய நிலைமை மக்களே. ஸோ இது இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் இந்த என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே. ஸோ இப்போ அடுத்தது இந்த ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மானோ இல்லை முகமது சலீமோ இல்லை மைதீனோ மாட்டினாத்தான் இந்த கேஸில் அடுத்த ஒரு சின்ன லைட் தெரியும் நமக்கு. இது யாருக்கு விற்கிறாங்க, எப்படி போய் விற்கிறாங்க, இது தெரிஞ்சால் மட்டும்தான் இது எதற்காக கொண்டு போகப்படுகிறது, சூடோஃபெட்ரின் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ண கொண்டு போகிறாங்க, அதை யார் அங்கே பண்ணுறா, எல்லா விவரமும் அப்போ தான் ஓப்பனாக தெரியும் மக்களே. அதுக்குள்ளே இந்த மாதிரி பொய் புகாரையும் பொய்யான ஒரு தகவலையும் பரப்பலான்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் தெரிந்தவங்களுக்கு தெரியும் இது எப்படி போகுன்றது. இப்படி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் போகும் மக்களே. ஸோ கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.